நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேடைகள் பிடிச்சிருக்கும், துஷ்ட சக்திகள் பிடிச்சிருக்கும், கண் பார்வை இருக்கும், கண்ணறு இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தம் பண்ண மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு என்ன பண்ணுறோம், நகம் படாமல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த வேரை கட் பண்ணுறது கூட ஒரு கட்டையை வச்சு நச்சு எடுக்கணும், இரும்பு பண்ணக்கூடாது. மரப்பெட்டி எடுத்து அதை விபூதி போட்டு அந்த வேரை உள்ளே போட்டால் போதும். பொன் பொருள், லட்சுமி கடாட்சம், ஐஸ்வர்யா கடாட்சம், கிட்டத்தட்ட லக்குங்கிற ஒரு விஷயத்தையே கொடுக்கும். நம்ம போகிற காரியம் வெற்றி ஆகிட்டுச்சுனாக்கா நம்ம தோல்விக்கான வேலை. ஆக நம்மக்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா, ஜாம் மாதிரி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதெல்லாம் தானாக தார்போல் கரைந்து போகும், மெழுகு போல் உருகி போகும். எது நம்மளுடைய தீய சக்திகள், நெகட்டிவிட்டி. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. பணம் வீட்டில் தங்குவதற்கும் சேருவதற்கான ஒரு பரிகாரம் தான். நிறையா சொல்லியிருக்கோம், அதனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது வந்து பொதுவான ஒரு ரொம்ப சிம்பிளான வேர்முறை, அதாவது மூலிகை பிரயோகம், மூலிகை பயணகதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட மூலிகையோட பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதம். மூலிகை மட்டும் கிடையாது, சித்தர்களோட பயணமும். நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேடைகள் பிடிச்சிருக்கும், துஷ்ட சக்திகள் பிடிச்சிருக்கும், கண் பார்வை இருக்கும், கண்ணறு இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தம் பண்ண மாதிரி. ஸோ நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருட்டான ஒரு சூழ்நிலையில் போய் லாக்கானமோ, எந்த அளவுக்கு நமக்கு வந்து சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதோ, அதுமாதிரி தேக சுத்தி, அதாவது தேகத்தை எப்பொழுதும் சுத்தியாக வைத்திருக்க வேண்டும், வாழும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், நம்ம செய்யும் தொழில் இடத்தை சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுகள். ஸோ அதனால தான் இதை ஒன்று ஒன்றா எடுத்து மக்களுக்கு போய் சேரட்டுங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த மூலிகை பிரயோகத்தை பற்றி பேச போகிறோம் இல்லையா, இது பணம் தங்குவதற்கான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழா நெல்லி வேர் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குப்பையிலே கிடக்கும், வாசல்லே. அழகாக வெள்ளிக்கிழமையில் நம்ம அந்த கிளா நெல்லி வேர் எடுக்கிறோம். நசி மூலிகை பாவநசி, எந்த மூலிகை எடுத்தாலும் நான் அடிக்கடி இதை சொல்கிற விஷயம். இதை சொல்லிவிட்டு அழகாக வெள்ளிக்கிழமை எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன பாக்ஸ், மரப்பெட்டி மாதிரி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நிறையா கிடைக்கிது ஃபேன்சி ஸ்டோர்லாம். மரப்பெட்டி மாதிரி எடுத்து அதை விபூதி போட்டு அந்த வேரை உள்ளே போட்டால் போதும். அதில் வந்து ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம் இதான் அதுக்கான மந்திரம். அதை வந்து ஒரு 108 தடவை சொன்னால் போதுமான விஷயம். ஓம் ஸ்ரீ ஓம். ஓம் என்பது ஓங்காரம், தலை. ஸ்ரீ என்பது ஓப்பனர். இன்னொரு ஓம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும். அதனால தான் 2 ஓம் நடுவில் ஸ்ரீ வச்சாங்க. ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம். எப்படியே ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு அந்த விபூதி அந்த இதுலேயே கிடக்கட்டும், அந்த வேர்லேயே கிடக்கட்டும். விபூதியை எங்கே போனால் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். இப்படி வீட்டில் வைக்கும்போது பணம் தங்கும். அந்த விபூதியை நீங்கள் கேஷ் பாக்ஸில் கொஞ்சம் மடித்து போடலாம். அந்த விபூதியை யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். ஆக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கேட்டிங்கன்னா இந்த கீழாநெல்லி வேர். கீழாநெல்லி வேர் வந்து தீராத நோயையும் தீர்க்கும். வெறும் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க கீழாநெல்லினாலே அது ஜாயின்டிஸ்க்கான ஒரு மருந்து. அது வந்து ஏன் ஜாயின்டிஸ்க்கான ஒரு மருந்து, சகல ரோக நிவாரணி. ஏன்னா அந்த கீழாநெல்லி சாப்பிடும்போது லிவர் சுத்தமாகிடுது. கீழாநெல்லி சாப்பிடும்போது லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடுது. அப்போ எல்லா உறுப்பும் கனெக்டட் வித் லிவர். ராஜ உறுப்பு லிவரை வந்து சரி பண்ணிட்டா மற்றதெல்லாம் சரியாயிருங்கிறது தான் கணக்கு. அதேமாதிரி தான் ராஜ உறுப்பை தூண்டுதல் செய்யும் மூலமாக நம்மளோட வசீகரமும் கிடைக்கும். ஸோ அதனால தான் கீழாநெல்லி அப்படிம்பாங்க. கீழாநெல்லி உடம்பை மட்டும் பேணி காக்காது, உங்கள் வீட்டையும் பேணி காக்கும். இதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அஷ்டபந்தனம், அஷ்டசக்தி, அஷ்டரோகம், இதெல்லாம் வந்து வியாதி, நம்மளோட பொன் பொருள் சேர்க்கை எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். குப்பை மேனி வேருக்கு அவ்வளோ பெரிய ஒன்று இருக்குது. அது எடுக்கும் பொழுது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த நகம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நகம் படக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளி வச்சு கட் பண்ணக்கூடாது. தண்ணியை ஊற்றிட்டு என்ன பண்ணுறோம், நகம் படாமல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த வேரை கட் பண்ணுறது கூட ஒரு கட்டையை வச்சு நச்சு எடுக்கணும். இது ஒரு சிசரில் போய் கட் பண்ணி எடுத்து அப்புறம் இரும்பு படக்கூடாது. ஸோ இரும்பு படாமல் நகம் படாமல் இருக்க வேண்டும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு மூலிகைக்கும் இது பயன்படும். ஆனால் இந்த கீழாநெல்லிக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேரை எடுக்கிறோம், அழகாக ஒரு விபூதி பெட்டகத்தில் போடுறோம். அது மரப்பெட்டியாக தான் நல்லது. இல்லைன்னா நீங்கள் சில்வர் வச்சுருக்கீங்களா, கோல்டு வச்சுருக்கீங்களா, எது வேணாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஆக நம்ம ஒரு விபூதியில் போட்டு வைக்கணும், அவ்வளோதான். இதை கலசமாகவும் வைக்கலாம். கலசமாக பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஒரு கலசத்துக்குள்ளார இந்த விபூதியை கொட்டி அதுக்கப்புறம் அந்த வேர் நிறைய எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நிறைய செடி இருக்குது, அதில் வந்து எத்தனை வேர் வேணாலும் உள்ளே போட்டு வைக்கலாம். இது வந்து ஒரு வருடம் உங்களுக்கு வந்து இது வந்து அந்த வேரோடைய சக்தி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேரெல்லாம் எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு புதுசாக நீங்கள் அதுமாதிரி செஞ்சு வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க, இல்லைனா பௌர்ணமி அமாவாசைகள் ஆரம்பிக்கலாம், இந்த கிரகண காலங்களில் ஆரம்பிக்கலாம். ஆக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் பணம் தங்குவதற்கு இந்த கீழாநெல்லி வேர் மிகப்பெரிய வசீகரமாக இருக்கும். பொன் பொருள், லட்சுமி கடாட்சம், ஐஸ்வர்யா கடாட்சம், கிட்டத்தட்ட லக்குங்கிற ஒரு விஷயத்தையே கொடுக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து நம்ம யூஸ் பண்ண அதோட சக்திகள் வந்து பரிமாற்றமாக இருக்கும். ஸோ அப்போ என்னாகும், அதை எடுக்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு தெளிவு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம போகிற காரியம் வெற்றி ஆகிட்டே இருந்துச்சுனாக்கா நம்ம தோல்விக்கான வேலை. ஆக நம்மக்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா, ஜாம் மாதிரி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதெல்லாம் தானாக தார்போல் கரைந்து போகும், மெழுகு போல் உருகி போகும். எது நம்மளுடைய தீய சக்திகள், நெகட்டிவிட்டி.
உடலும் உடையும் இது ரெண்டும் சேர்க்குறது. ஏன் உடைன்னு சொல்கிறீங்கன்னா போடுற துணி கிடையாது, மேலே உடலுக்கு மேலே ஒரு ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட உயிரோடைய ஸ்கின். அதையும் சரி இதையும் சரி ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியம் இருக்கும், மற்றது வீடு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உயிர் தானாக மேம்பட்டு போகும். அதனால தான் இது வந்து இந்த கீழாநெல்லி வேர் வந்து அதீத சக்தியாக வீட்டில் பணப்புழக்கத்தையும் தங்குவதற்கான வேலையும் செய்து கொடுக்கும். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.